2026 நியூ இயர்க்கு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய வீட்டுக்கு அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்ல ரசிகர்கள் வந்திருக்காங்க. அவரை சந்திக்க வந்த ரசிகர்கள அவரே வீட்ட விட்டு வெளிய வந்து அவங்க எல்லாருமே சந்திச்சு, ரசிகர்கள் அன்போடு குடுத்த பரிசையும் வாங்கிட்டு, அவங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள புன்னகையோட சொன்னாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். ட்விட்டர்ல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நியூ இயர் வாழ்த்துக்கள் சொல்லி முத்து படத்துல வர டயலாக் வீடியோவையும் ஷேர் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ரஜினிகாந்த் அவர்கள் ட்ரிபிள் கேன்ல இருக்கிற ராகவேந்திரா கோயிலுக்கு போய் சாமி தரிசனம் பண்ணியிருக்காரு. இப்ப அந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே சோசியல் மீடியாவுல செம்ம வைரல். நியூ இயர் ஸ்பெஷலா நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் அவருடைய ஒய்ஃபோட சேர்ந்து கோயிலுக்கு போய் சாமி தரிசனம் பண்ணியிருக்காரு. இப்ப அந்த ஃபோட்டோஸையும் சோசியல் மீடியாவுல ஷேர் பண்ணி எல்லாருக்கும் நியூ இயர் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு சிவகார்த்திகேயன் அவர்கள். ஆக்டர் ரவி தேஜா அவர்கள் ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் பாரத மகா செயலக வித்யாபதி. இந்த படத்துல ஆக்டர் ஆஷிகா ரங்கநாத், ஆக்டர் டிம்பிள் ஏத்தி அப்படின்னு 2 ஹீரோயின்ஸ் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல இருந்து நியூ இயர் வாழ்த்துக்களோட ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். அது மட்டும் இல்லாம நியூ இயர் ஸ்பெஷலா இந்த படத்துல இருந்து வாமவையோ அப்படிங்கிற சாங்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சாங் ரொம்ப சூப்பரா இருக்கு. அதுவும் இந்த சாங்ல ஆக்டர் ஆஷிகா ரங்கநாத், டிம்பிள் ஏத்தி, ரவி தேஜா இவங்க 3 பேருடைய காம்பினேஷன்ல வர இந்த சாங்கோடைய பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த படம் ஜனவரி 13 பொங்கல் வீக்கெண்டுக்கு தெலுங்கு லாங்குவேஜ்ல மட்டும் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. ஆக்டர் சரத்குமார் அவர்கள் லீட் ரோல்ல நடிச்சிருக்க ஒரு புது படத்துடைய அபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை இப்ப ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு ஆலி அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. ஆக்டர் கார்த்திக் ஹீரோ நடிச்சிருக்க வா வா தேரி படத்துல இருந்து நியூ இயர் வாழ்த்துக்களோட ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். ஆக்டர் விஷால் ஃபர்ஸ்ட் டைம் அவரே டைரக்ஷன் பண்ணி அவரே ஹீரோவா நடிச்சிருக்க மகுடம் படத்துல இருந்து நியூ இயர் வாழ்த்துக்களோட ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். அது மட்டும் இல்லாம விஷால் நடிச்சிருக்க மகுடம் படம் சம்மர் வீக்கெண்டுக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம சூர்யா அவர்களுடைய கஜினி படத்தை 4K அல்ட்ரா ஹெச்டில இப்ப சிம்பிளி சவுத் ஓடிடில ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் வெற்றி ஹீரோன்னு நடிச்சிருக்க படம் தான் லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு. இந்த படத்துல இருந்து நியூ இயர் வாழ்த்துக்களோட ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். விஜய் தேவரகொண்டா நடிப்புல ரிலீஸ் ஆன அர்ஜுன் ரெட்டி, ரம்பீர் கபூர், ராஷ்மிகா நடிப்புல ரிலீஸ் ஆன அனிமல் படத்தை டைரக்ஷன் பண்ண டைரக்டர் சந்தீப் ரெட்டி வாங்கா டைரக்ஷன் பண்ணியிருக்க ஒரு புது படம் தான் ஸ்பிரிட். இந்த படத்துல ஹீரோவா நம்ம பாகுபலி பிரபாஸ் அவர்கள் தான் ஹீரோவா நடிச்சிட்டு இருக்காரு. சந்தீப் ரெட்டியோட படங்கள்னாவே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஹீரோஸ் எல்லாம் ரொம்ப டெரராவே இருப்பாங்க. அவருடைய பிலிம் மேக்கிங்கே வித்தியாசமா இருக்கும். அதே ஸ்டைல்ல தான் பிரபாஸ் அவர்களை வச்சு இந்த ஸ்பிரிட் படத்தையும் எடுத்துட்டு இருக்காரு. இந்த ஸ்பிரிட் படத்துல ஆக்டர் திருப்தி டிமிரி தான் ஹீரோயினா நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த ஸ்பிரிட் படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர்ல கொரியன் சூப்பர் ஸ்டார் டாங்லி அவர்களும் ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிட்டு இருக்காரு. 2026 நியூ இயர் ஸ்பெஷலா ஸ்பிரிட் படத்துல இருந்து அபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அபிஷியலா இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை தான் மூவி டீம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த போஸ்டரை விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு பயங்கரமா ஃபேன் மேட் போஸ்டர்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரிஜினலை விட ஃபேன் மேட் போஸ்டர்ஸ் தான் ரொம்ப சூப்பரா இருக்கு. மூவி டீம் ரிலீஸ் பண்ண போஸ்டர்ல நம்ம பிரபாஸ் அவர்கள் திரும்பி தான் நின்றுருக்காரு. ஆனா நம்ம ஃபேன்ஸ் எடிட் பண்ண போஸ்டர்ல பிரபாஸ் அவர்கள் சிக்ஸ் பேக் வச்சுட்டு ஃபுல் ஃபேஸையும் காட்டி அந்த போஸ்டரை மேக் பண்ணி போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரிஜினல் போஸ்டர்ல ஹீரோயின் லைட்டர் பத்த வைக்கிறாங்க. நம்ம ஹீரோ சிகரெட் பிடிச்சிட்டு இருக்காரு. அதே மாதிரி இன்னொரு ஃபேன் மேட் போஸ்டர்ல ஹீரோயின் ஹீரோவோட நெஞ்சில சாஞ்சிருக்கிற மாதிரி போஸ்டர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அபிஷியலா ரிலீஸ் ஆகிற மூவி போஸ்டர் கூட நல்லா இல்ல. ஆனா ஃபேன் மேட்னு சொல்லி ஏஐ டூல வச்சு கிரியேட் பண்ணி அவங்களே ஃபேன் மேட் போஸ்டர் ரிலீஸ் பண்றாங்க பாத்தியா, அதுதான் ரொம்பவே பயங்கரமா இருக்கு. இந்த படத்துல நம்ம பிரபாஸ் அவர்கள் ஒரு போலீஸ் கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. இந்த படம் பயங்கரமான ஒரு ஆக்ஷன் படமா ரெடி ஆயிட்டு இருக்கு. படம் எப்படி வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ட்ரோன் ஆரா அப்படிங்கிற ஹாலிவுட் மூவி இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், தெலுங்கு லாங்குவேஜ்ல ஜனவரி 7 ஜியோ ஹாட்ஸ்டார் ஓடிடில ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. யூடியூபர் விஜய் சித்து ஹீரோவா நடிச்சு அவரு டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்க படம் தான் டயகிராம். இந்த படத்தை வேல் பிலிம் இன்டர்நேஷனல் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு விஜய் சித்து அவர்களுக்கு பர்த்டே. அவருக்கு பர்த்டே ஷோட ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க டயகிராம் மூவி டீம். 99/66 அப்படிங்கிற ஒரு புது தமிழ் படத்துல இருந்து நியூ இயர் வாழ்த்துக்களோட ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க மூவி டீம். அது மட்டும் இல்லாம இந்த படத்துடைய ஆடியோ அண்ட் ட்ரையல் லான்ச் இவெண்ட் ஜனவரி 3 நடக்கும் அப்படின்னு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ரேஜ் அப்படிங்கிற ஒரு புது தமிழ் படத்துல இருந்து இப்ப நியூ இயர் வாழ்த்துக்களோட ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க மூவி டீம். ஆக்டர் யோகி பாபு அவர்கள் நடிக்கிற 300வது படம். கிட்டத்தட்ட யோகி பாபு அவர்கள் இது வரைக்கும் 299 படம் நடிச்சிருக்காரு. இப்ப அவர் நடிக்கிற அவருடைய 300வது படத்துல அவர் தான் ஹீரோவா நடிக்கிறாரு. இந்த படத்துடைய அபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த படத்துக்கு அர்ஜுனன் பேர் 10 அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. இப்ப ஸ்டேஞ்சர் திங்ஸ் வெப் சீரிஸ் உடைய சீசன் 5 வால்யூம் 3 8th எபிசோடு, அதாவது ஸ்டேஞ்சர் திங்ஸ் வெப் சீரிஸ் உடைய ஃபைனல் எபிசோட இப்ப நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. டோட்டலா ஸ்டேஞ்சர் திங்ஸ்ல இருந்து 5 சீசன், இப்ப 5 சீசனையும் கம்ப்ளீட்டா நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்போட ரிலீஸ் பண்ணிருக்காங்க. செக் பண்ணி பாருங்க. டைரக்டர் அஜய் கணமுத்து டைரக்ஷன்ல ஆக்டர் அருள்நிதி ஹீரோ நடிச்சு ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட் ஆன படம் தான் டிமாண்டிக் காலனி 1, டிமாண்டிக் காலனி 2. இப்ப டிமாண்டிக் காலனி 3 படத்துடைய ஃபுல் ஷூட்டிங் ஒர்க்கும் முடிஞ்சு இப்ப நியூ இயர் ஸ்பெஷலா டிமாண்டிக் காலனி பார்ட் 3 படத்துடைய அபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்க மூவி டீம். அது மட்டும் இல்லாம டிமாண்டிக் காலனி 3 படம் 2026 சம்மருக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க மூவி டீம். ஆக்டர் கௌதம் கார்த்திக் ஹீரோவா நடிக்கிற புது படத்துடைய அபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்துடைய பேரு ரூட்.
இந்த படம் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் இன்வெஸ்டிகேஷன் மூவியா எடுத்திருக்காங்க. படத்துடைய ஃபுல் ஷூட்டிங்கும் முடிஞ்சு, கூடிய சீக்கிரம் இந்த படத்துடைய அபிஷியல் ரிலீஸ் டேட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். நம்ம தனுஷ் ஹீரோ நடிச்சு ரிலீஸ் ஆன வாத்தி படத்துல ஹீரோயினா நடிச்ச ஆக்டர் சம்யுக்தா அவர்கள் லீட் ரோல்ல நடிச்சிருக்க ஒரு புது படம் தான் த பிளாக் கோல்டு. இதுவரைக்கும் இவங்கள கியூட்டா பார்த்திருப்போம் நிறைய படங்கள்ல. இப்ப இந்த பிளாக் கோல்டு படத்துல ஒரு ஆக்ஷன் ஹீரோயினா அவதாரம் எடுத்து இந்த படத்துல லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. இப்ப த பிளாக் கோல்டு படத்துல இருந்து நியூ இயர் வாழ்த்துக்களோட ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த படம் சம்மர் வீக்கெண்டுக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சசிகுமார் நடிப்புல ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட்டான டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தை டைரக்ஷன் பண்ண டைரக்டர் அபிசன் ஜீவிதன் இப்ப இவரு லீட் ரோல்ல ஒரு ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் வித் லவ் அப்படிங்கிற படம். இந்த படத்துல ஹீரோயினா ஆக்டர் அனீஸ்வர ராஜன் நடிச்சிருக்காங்க. இன்னைக்கு வித் லவ் படத்துல இருந்து நியூ இயர் வாழ்த்துக்களோட ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க மூவி டீம். அது மட்டும் இல்லாம வித் லவ் அப்படிங்கிற இந்த படம் 2026 பிப்ரவரி 6 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஆக்டர் விமல் ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் வடம் படத்துல இருந்து நியூ இயர் வாழ்த்துக்களோட ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க மூவி டீம். மாயபிம்பம் 2025 காதல் கதை அப்படிங்கிற ஒரு தமிழ் படம் ஜனவரி 23 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு இப்ப அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க மூவி டீம். பூக்கி அப்படிங்கிற தமிழ் படம் பிப்ரவரி 13 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணி நியூ இயர் வாழ்த்துக்களோட ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க மூவி டீம். பிரியா பவானி சங்கர் நடிச்சிருக்க படம் தான் ஹாட்ஸ்பாட் 2. இன்னைக்கு ஹாட்ஸ்பாட் 2 டூ மச் படத்துடைய அபிஷியல் டீசரை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. டீசர் ரொம்ப சூப்பராகவும் வித்தியாசமாவும் இருக்கு. இப்ப ஹாட்ஸ்பாட் 2 டூ மச் படத்துடைய அபிஷியல் டீசர் யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. செக் பண்ணி பாருங்க. ஆக்டர் ஜீவா ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் தலைவர் தம்பி தலைமையில். இந்த படத்துல இருந்து இப்ப நியூ இயர் வாழ்த்துக்களோட ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க மூவி டீம். டைரக்டர் மோகன்ஜி டைரக்ஷன் பண்ணியிருக்க திரௌபதி 2 படத்துக்கு சென்சார்ல யூஎஸ் சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. அதை மூவி டீம் இப்ப அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. கூடிய சீக்கிரம் திரௌபதி 2 படத்துடைய அபிஷியல் ரிலீஸ் டேட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். டைரக்டர் செல்வராகவன் ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் மனிதன் தெய்வம் ஆகலாம். இன்னைக்கு மனிதன் தெய்வம் ஆகலாம் படத்துல இருந்து நியூ இயர் வாழ்த்துக்களோட ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க மூவி டீம். ப்ளூட்டோ அப்படிங்கிற ஒரு புது படத்துடைய அபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த படம் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஏலியன் மூவியா எடுத்துட்டு வந்திருக்காங்க. நம்ம தனுஷ் அவர்கள் ஆக்டர் ஸ்ருதிஹாசன் நடிச்சு ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட்டான லவ் படம் தான் 3. இந்த சூப்பர் ஹிட்டான லவ் படமான 3 படத்தை மறுபடியும் தியேட்டர்ல ரீ-ரிலீஸ் பண்றாங்க. நியூ இயர் வாழ்த்துக்களோட 3 படத்துடைய அபிஷியல் ரிலீஸ் டேட்டையும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. 3 படம் 2026 பிப்ரவரி 6 தியேட்டர்ல ரீ-ரிலீஸ் பண்றதா அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. பாகுபலி பிரபாஸ் அவர்கள் ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் ராஜா சாப். ராஜா சாப் படத்துல இருந்து நியூ இயர் வாழ்த்துக்களோட ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க மூவி டீம். தனுஷ் அவர்கள் டைரக்ஷன் பண்ண நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம் படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிச்ச ஆக்டர் ரம்யா ரங்கநாதன் நடிக்கிற ஒரு புது படத்துடைய அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. இன்னைக்கு இந்த படத்துக்கான பூஜையும் நடந்திருக்கு. இந்த படத்துல ஹீரோவா வாரி இளவேந்தன் நடிக்கிறாரு. இவர் தான் அந்த படத்தையும் டைரக்ஷனும் பண்றாரு. இப்ப நியூ இயர் ஸ்பெஷலா இந்த படத்துக்கான பூஜை போட்டாங்க. இப்ப இந்த பூஜை போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் சோசியல் மீடியாவிலும் ஷேர் பண்ணிருக்காங்க மூவி டீம். ஆக்டர் சதீஷ் ஹீரோவா நடிச்சிருக்க ஒரு புது படத்துடைய அபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த படத்துக்கு 10 நாள் ராஜா அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. கேஜிஎஃப் ராக்கிங் ஸ்டார் யாஷ் ஹீரோவா நடிச்சிருக்க டாக்ஸிக் படத்துல இருந்து நியூ இயர் வாழ்த்துக்களோட ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க மூவி டீம். ஆக்டர் அகில் ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் லெனின். லெனின் படத்துல இருந்து நியூ இயர் வாழ்த்துக்களோட ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க மூவி டீம். அது மட்டும் இல்லாம லெனின் படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஆக்டர் சந்தானம் அவர்கள் நியூ இயர் வாழ்த்துக்களோட அவருடைய ரீசெண்ட் லுக் போட்டோவை இப்போ சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காரு. ஆக்டர் சிவராஜ்குமார் அவர்கள் ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் டேட். டேட் படத்துல இருந்து நியூ இயர் வாழ்த்துக்களோட ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க மூவி டீம். சீதா பயணம் படத்துல இருந்து நியூ இயர் வாழ்த்துக்களோட ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த படம் பிப்ரவரி 14 தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜ்ல தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. லவ் ஜேத்ரா அப்படிங்கிற தெலுங்கு படத்துல இருந்து நியூ இயர் வாழ்த்துக்களோட ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க மூவி டீம். நம்ம ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷன்ல நம்ம சூர்யா அவர்கள் ஹீரோ நடிச்சிருக்க படம் தான் கருப்பு. கருப்பு படத்துல இருந்து நியூ இயர் வாழ்த்துக்களோட 2 நியூ போஸ்டர்ஸை ரிலீஸ் பண்ணிருக்காங்க மூவி டீம். ஜாக்கி அப்படிங்கிற படத்துடைய அபிஷியல் டீசர் ஜனவரி 3 7:03 PM ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க மூவி டீம். டைரக்டர் கருணா குமார் டைரக்ஷன் பண்ணியிருக்க ஒரு புது படத்துடைய அபிஷியல் டைட்டில் கிளிம்ஸ் வீடியோவை இப்ப ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு ஹனி அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. ஹனி அப்படிங்கிற இந்த படம் பிப்ரவரி 6 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணி நியூ இயர் வாழ்த்துக்களோட இந்த போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் நானி ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் த பேரடைஸ். பேரடைஸ் படத்துல இருந்து நியூ இயர் வாழ்த்துக்களோட ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். நிர்மா அப்படிங்கிற ஒரு புது படத்துல இருந்து நியூ இயர் வாழ்த்துக்களோட ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். ஜிவி பிரகாஷ் அவர்கள் ஹீரோ நடிச்சிருக்க ஹாப்பி ராஜ் படத்துல இருந்து நியூ இயர் வாழ்த்துக்களோட ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். ஆக்டர் கௌதம் கார்த்திக் ஹீரோவா நடிக்கிற அவருடைய 19வது படத்துல இருந்து நியூ இயர் வாழ்த்துக்களோட ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சீக்கிரம் இந்த படத்துடைய அபிஷியல் டைட்டில ரிவீல் பண்றதாவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். தளபதி விஜய் அவர்கள் ஹீரோ நடிச்சிருக்க ஜனநாயகன் படத்துல இருந்து நியூ இயர் வாழ்த்துக்களோட ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜனநாயகன் படத்துடைய அபிஷியல் ட்ரைலர் ஜனவரி 3 6:45 PM ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். ஜனநாயகன் படம் ஜனவரி 9 பொங்கல் வீக்கெண்டுக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாம டைரக்டர் சுதா கொங்கரா டைரக்ஷன்ல சிவகார்த்திகேயன் ஹீரோவா நடிச்சிருக்க பராசக்தி படத்துடைய ஆடியோ அண்ட் ட்ரைலர் லான்ச் ஈவெண்ட் ஜனவரி 3 நடக்குது.
நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படத்துடைய ட்ரைலரும், எஸ்கே சிவகார்த்திகேயன் அவர்களுடைய பராசக்தி படத்துடைய ட்ரைலரும் ஒரே நாள்ல ஜனவரி 3 தான் ரிலீஸ் ஆகுது. 2 பேருடைய படமும் பொங்கல் வீக்கெண்டுக்கு தமிழ்ல தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. படம் 2மே கிளாஸ் ஆகறதுக்கு முன்னாடி 2 பேருடைய ட்ரைலருமே கிளாஸ் ஆக போது. படம் ரிலீஸ் ஆயி மோதிக்கிறதுக்கு முன்னாடி 2 படத்துடைய ட்ரைலரும் ரிலீஸ் ஆயி மோதிக்க போது. என்ன கேட்டா 2 படமுமே பொங்கலுக்கு வருது நல்ல விஷயம் தான். ஏன்னா பொங்கலுங்கிறது பெரிய லீவ். மக்கள் பார்க்க நெறைய சாய்ஸ் இருக்கிறது நல்ல விஷயம் தான். மக்களுக்கு எந்த படம் பிடிக்குதோ அந்த படத்த அவங்க கொண்டாடுவாங்க. கண்டிப்பா 2 படமுமே மக்களுக்கு பிடிக்கும். ஆக்டர் அகர்வால் ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் இதய முரளி. இதய முரளி படத்துலருந்து நியூ இயர் வாழ்த்துக்களோட ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். அவ்வளவுதான் சகோ. இன்னைக்கான சினிமா அப்டேட் முடிஞ்சு. அடுத்த வீடியோல இன்னும் நெறைய சுவாரஸ்யமான சினிமா தகவலோட மறுபடியும் உங்கள சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க் யூ.